அழகின் உருவம் எது? அழகெனப்படுவது யாதென மலரிடம் கேட்டேன். தன்னை தாங்கும் செடியை சுட்டிக்காட்டியது. அழகென்றால் எதுவென செடியிடம் வினவிய போது தன்னை வேரூன்ற அனுமதித்த நிலமது வென்றது. அழகென்பதற்கு நின் கருத்து என்னவோ என்ற வினாவிற்கு நிலத்தின் பதிலோ பிற உயிர்களுக்காக உழுது உழைக்கும் உழவரை காட்டியது. அழகென்றால் யார் தாத்தா என கேட்கையில் உழவரோ சிறிதும் யோசனையின்றி தலைமுடி பஞ்சன நரைத்து தோல் சுருங்கி பற்கள் விழுந்தும் வாய் நிறைய சிரிப்புடன் தனக்காக காத்திருக்கும் தன் இல்லத்தரசியை காட்டி இவள் அல்லவோ அழகு என கேட்கையில் அழகின் உருவம் யாதென உணர்ந்தேன். உண்மைதான், பிறருக்காக வாழும் மற்றும் பிறரை பற்றி கவலைப்படும் உள்ளங்கள் யாவும் அழகுதான் இப்போது இல்லை.